நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த் ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்ன அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர பெயர்ச்சி 138 நாட்கள் சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா, எப்படி பயன்படுத்திக்கணும், எதுல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த பதிவு. சரி, ரிஷபத்துக்கு ஏற்கனவே சனி பகவான் ரொம்ப நல்லா இருக்கார் அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருக்கீங்க. ஆனா நிறைய ரிஷபராசி கேட்கறது என்ன மேடம், எல்லாமே கேட்கறதுக்கு தான் நல்லா இருக்கு, ஆனா அந்த அளவுக்கு வேலை அமையவே இல்லை, பொருளாதார பிரச்சனை எக்கச்சக்கமா இருக்கு, ஓடி போயிடலாம் போல இருக்கு, எதுக்குதான் விடியுதுன்னு வருது, ராத்திரி ஆனா நிம்மதி இல்லை, ஆனா பகல்ல எப்படி சமாளிக்கிறதுன்னே புரியல, இருக்கிறதா வேண்டாமான்னு தோணுது அப்படின்னு பல ரிஷபராசி அன்பர்கள் சொல்லிட்டே இருக்கீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சனி பகவான் உங்களுக்கு யோகாதிபதி. அவர் வக்ரம் பெற்று சூப்பரான ஒரு காலகட்டம் தான் இந்த 138 நாட்கள். அது மட்டும் இல்ல, சனி பகவான் இந்த 138 நாட்கள்ல 83 நாட்கள் அவருடைய சுய நட்சத்திரமான உத்திரட்டாதியில டிராவல் பண்றார். சோ இந்த 83 நாட்கள்லயே பிரம்மாண்டமான ஒரு திருப்பு முனை கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், அதுல நோ டவுட். சரி, அது என்னென்ன திருப்பு முனை அப்படின்னா, இப்போ இயல்பா என்னென்ன இருக்கோ அது எல்லாமே ஆப்போசிட்டா மாறும்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஜாப் கிடைக்கவே இல்லை அப்படின்றவங்களுக்கு நிச்சயமா எதிர்பார்க்காத ஒருத்தர் மூலியமா அந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். நினைச்சதை விட அங்க பொசிஷனிங்குமே உங்களுக்கு இப்ப சூப்பரா நடக்கும். அதே மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, ஒரு ட்ரிப் போவீங்க, அந்த ட்ரிப்ல பாத்தீங்கன்னா கூட ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அப்படியா தம்பி நான் உங்களுக்கு கொடுக்குறேன்ப்பா, என் ஃப்ரெண்ட் கேட்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு கால் பண்ணி உங்களுக்கு இமீடியட்டா உங்களுக்கு இன்டர்வியூல எதுவுமே இல்லாம டக்குன்னு ஒரு ஜாப் கிடைச்சா எப்படி இருக்கும், அப்படி இருக்கும் இந்த வக்ர காலம். அப்ப பயன்படுத்திக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். சரி, இது இப்படி இருக்கே, நான் இன்னும் வெயிட் பண்ணி பாக்குறேன்றதுக்கு வெயிட் பண்றதுக்கு உரிய காலம் அல்ல ரிஷபராசி அன்பர்களே. சரி, நம்ம சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு ஜாப்ல இருந்து தொழிலுக்கு மாறணும் அப்படின்றது சுயஜாதகம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தது அப்படின்னா நீங்க ரொம்ப நாள் ஜாப் தேடிட்டே இருப்பீங்க. ஆனா அந்த ஜாப் திருப்தியா அமையவே அமையாது, அல்லது நீங்க உள்ள போய் ஜாப்ல சீட் எடுத்தா கூட அங்க சம்திங் யூ ஆர் நாட் கம்ஃபர்டபிள், உங்களுக்கு ரொம்ப அதிருப்தியோடயே நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு தொழிலாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பிரம்மாண்டமா இருக்கும். ஸோ நான் பார்த்த வரையில் இது எப்படி ரிசல்ட்ஸ் ஆகும் அப்படின்னா, நீங்க ஒரு வேலையில இருப்பீங்க, ஆனா அந்த வேலையில திருப்தி இல்லை. அதே மாதிரி திருப்தி இல்லாத ஒரு 2-3 நபரோட உங்களை சந்திக்க வைக்கும் கிரகங்கள். சந்திக்க வச்சு, ஏன் நமக்கெல்லாம் இவ்வளோ டேலண்ட் இருக்கு, நம்மளா சுயமா ஆரம்பிச்சாதான் என்ன அப்படின்றது தோணும். சரி, ஆரம்பிக்கணும் அப்படின்னு உடனே ஞாபகத்துக்கு வர்றது என்ன, இன்வெஸ்ட்மெண்ட், பணம் எங்க போறது அப்படின்னு. அதுக்குமே பாத்தீங்கன்னா இப்ப ரிஷபத்துக்கு இன்வெஸ்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, ஓகே உன்னை நம்பி நான் இவ்வளவு கேஷ் தரேன், இன்வெஸ்ட் பண்றேன், நாங்க அதுல பார்ட்னர், பட் நீங்க காமிக்கணும் அப்படின்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட உங்களுக்கு சுயமா ஆரம்பிப்ப வைப்பாங்க. இப்ப நீங்க ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள் பிரம்மாண்டமான வளர்ச்சி ஏற்படும். சரி, சனி பகவான் உங்க ராசியை தான் பார்க்கிறார். ஜெனரலி சனி பகவான் அப்படின்றது உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 9-10க்கு உண்டான அதிபதிகள். அவங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவா மெயின் பாத்தீங்கன்னா இது கர்மா. கர்மா அப்படின்னா வேலைன்றது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ உங்க வேலையில் மாற்றம், நீங்க செய்யக்கூடிய தொழில மாற்றத்தினுடைய டெக்னிக், பல மனிதர்கள் உள்ள நுழையக்கூடிய வாய்ப்புகள், இதன் மூலியமா பாத்தீங்கன்னா பொருளாதாரம் வேற ஒரு ரூபம் எடுத்து ஃபண்டாஸ்டிக்கா அப்லிஃப்ட் ஆயிட்டே இருக்கும். ஏன் நீங்க இப்போ ஒரு கார்பெண்டரா இருந்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஆச்சரியமா பாத்தீங்க அப்படின்னா அக்வேரியம்ல ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மெகாவா இருக்கும். திடீர்னு எப்படி இவ்வளவு கனெக்டிவிட்டி அப்படின்றதே புரியவே புரியாது. சப்ளைக்கு மேல டிமாண்ட் இருக்கும். இதெல்லாம் சொல்ல சொல்ல அவ்வளவு சூப்பரா இருக்கும். சோ அப்ப இந்த மாற்றத்தினால் அதிகமான முன்னேற்றம் அப்படின்றத நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். உங்களையே சனி பகவான் பார்க்கிறார். அப்படி உங்களை பார்க்கும்போது அங்க கடுமையா எதெல்லாம் கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுடைய ஸ்கில்ஸை அது நல்லா வெளியில கொண்டு உங்களுக்கு உண்டான ஸ்கில்குள்ள நுழைய வச்சு அதுல அற்புதமான ஒரு ரிசல்ட்ஸ் வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க படிச்சுட்டே இருக்கீங்க, ஆனா கிட்டத்தட்ட 7 அரியர் இருக்கு. அந்த 7 அரியருமே நீங்க 5 தடவை எக்ஸாம் எழுதிட்டீங்க, பாஸே ஆக முடியல அப்படின்னா இப்ப இந்த 138 நாட்கள், அதாவது ஜூலை 13 இருந்து நவம்பர் 27ஆம் தேதிக்குள்ள நீங்க எக்ஸாம்ஸ் எடுத்து எழுதும் போது ஆட்டோமேட்டிக்கா அத்தனை அரியருமே பாஸ் ஆயிடுவீங்க. அது ரொம்ப மன திருப்தியை உங்களுக்கு கொடுக்கும்.
ரிஷபராசி அன்பர்களுக்கு மன திருப்தி அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு விஷயம். அதே மாதிரி இப்போ உங்களுக்குள்ள தேடுதல் அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுத்துரும் சனி பகவான். சனி பகவான் அப்படின்னாலே ஆராய்ச்சி அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அது என்ன ஸ்கில் உங்களுக்கு கொடுத்தா ஆராய்ந்து நீங்க மேல வருவீங்க, நீங்க ஜொலிப்பீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இப்ப சனி பகவான் தன்னுடைய வக்ர நிலையில வீர நட போடுறார். அது மட்டும் இல்ல, எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், மனசு சங்கடத்துக்கு மேல சங்கடம், உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் உறவுல 108 பிரச்சனை இருக்கு, புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்க அப்படின்றவங்க எல்லாம் இப்ப குழந்தைங்க உங்களுக்கு நடந்த மைனஸஸ நல்லா புரிஞ்சுக்குவாங்க. தன்னுடைய தாய் தந்தைக்கு இப்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அது மட்டுமா, பையனுக்கு கல்யாணம் ஆகவே இல்லை, பொண்ணுக்கு கல்யாணம் ஆகவே இல்லை, வேலைக்கு போவே முடியல, அப்படியே ஸ்டக்காய் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்றவங்களுக்கு எல்லாம் உங்களுடைய நட்பானவங்களை நீங்க சந்திச்சு அதன் மூலியமா பெரிய லெவல்ல அவங்களுக்கு ஒரு பிளேஸ்மெண்ட் ஆர் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, திடீர்னு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய ஃப்ரெண்டை சந்திச்சேன், அவங்க பையனுக்கும் கல்யாணமே ஆகலையா, சோ 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மன சந்தோஷம் எதிர்பார்க்காத ஒரு நிலையில வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். மேலும் சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையா உங்களுடைய 8ஆம் வீட்டை பார்க்கிறார். 8 அப்படின்னு என்ன, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், திடீர் சர்ப்ரைசஸ். அந்த சர்ப்ரைசஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அவ்வளோ அபரிவிதமான ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் இருக்கும். எந்த பிரச்சனையெல்லாம் நீங்க தீர்க்கவே முடியாதுன்னு வச்சிட்டு இருந்தீங்களோ அந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்தே தீரும். ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாமே எழுதுங்க, எவ்வளோ பிரச்சனை வேணாலும் எழுதுங்க. நீங்க இந்த வக்ரகதி காலகட்டத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்களுக்கு யோக திசை நடந்துட்டு இருந்தாலோ, யோக புத்தி, யோகம்னா நல்ல அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்ல தசா புத்தி மட்டும் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா எவ்வளவு பெரிய விடியவே விடியாதுன்னு நினைச்ச பிரச்சனைகள் கூட இப்ப நல்ல ஒரு விடியலுக்கு அற்புதமான நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு போவீங்க. 8ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கிறது, வக்ர பார்வைன்றது அமோகமான ஒரு காலகட்டம். குழந்தை இல்லாதவருக்கு கண்டிப்பா குழந்தை கிடைக்கும். பூரட்டாதியில உங்களுக்கு சனி பகவான் டிராவல் பண்ணும்போது, அதாவது இந்த 138 நாள்ல பிற்பகுதியில வரக்கூடிய இந்த 55 நாட்கள். சோ இங்க நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் சுய ஜாதகத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. உங்களுடைய சுய ஜாதகத்துல சனி வக்ரம் அப்படின்னு இருந்ததுன்னா ஜாக்பாட் தான் இந்த பீரியட். ஜாக்பாட்னா வாழ்க்கையில நீங்க ஒரு 70-80 வயசு ஆனாலும் இந்த ஒரு 138 நாட்கள்ல மறக்க முடியாத ஒரு டேர்ன் ஓவர், அந்த டேர்னிங் பாயிண்ட் வில் பி சம்திங் எக்ஸ்ட்ராடினரி குட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அப்ப என்ன பண்ணணும், உங்களுடைய ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்தி பிளஸ் சனி பகவானுடைய நிலை, சனி நிற்கக்கூடிய இடத்தினுடைய நட்சத்திராதிபதி அந்த ராசி அதிபதியை மட்டும் பார்த்துட்டீங்க அப்படின்னா அது ஃபேவரபிளா இருந்ததுன்னா ஈவன் செகண்ட்ஸை கூட மிஸ் பண்ணாதீங்க. டக்கு டக்கு டக்குன்னு முயற்சி எடுங்க. ஏன்னா சனி பகவானுக்கு பிடிச்சதே டைம் கீப் அப் பண்ணணும், எதுவும் டக் டக்குன்னு பண்ணணும், எதையுமே டிலே பண்ணக்கூடாது, சோம்பேறித்தனம்ன்றது இருக்கவே கூடாது, எக்ஸசைஸ் விடாம பண்ணுங்க. அப்போ ஆக்சிஜன் லெவல் சூப்பரா இருக்கும். அப்ப டக்கு டக்குன்னு இந்த காலகட்டத்தை பயனுள்ள காலகட்டமாக மாற்றுதல் மூலம் சூப்பரான ஒரு காலகட்டமா நீங்க போகதான் போறீங்க. அதனால கவலையே வேண்டாம். விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.